2026 பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள் ஒரு பக்கம் வழக்கம் போல ஒவ்வொரு மாதம் பயிற்சி ஆகிட்டு இருக்கும். வருட கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது குரு மற்றும் ஜூன் மாதம் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. அங்க உச்சகதியும் அடைஞ்சு 9ஆம் பார்வையாக சனியையும் பார்க்கிறாங்க. அது தவிர சில குறிப்பிட்ட மாதங்கள்ல கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒட்டுமொத்தமா 2026 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆண்டாக அமைச்சு கொடுக்குது. பொதுவாக இந்த 2025ஆம் வருடம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் டெக்னிக்கலாக எல்லா விஷயமும் நமக்கு கிடைச்சிட்டு வந்தது. பட் தனிப்பட்ட நிலையில் மனிதர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பல விதங்களும் கேள்விக்குறியாக்கப்பட்டது. பெரும்பாலும் மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல அப்படிங்கிற ஒரு நிலை தான். கை கெட்டியது வாய்க்கெட்டலேங்கிற மாதிரி எல்லாமே கையில தான் இருந்தது. ஆனாலும் மனசு ஒப்புறதில்லை, எதையோ இழந்தது மாதிரி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் 2025ல சுப கிரகமும் அசுப கிரகம் ஈக்குவல் பலத்தோடு செயல்பட்டு வந்தது தான். பட் 2026 பொறுத்த வரைக்கும் இந்த அசுப கிரகத்தினுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. சுப கிரகங்களுடைய பலம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால இந்த வருடம் இந்த சுப கிரகங்களுடைய வலிமை கூறுறதுனால 2026ஆம் வருடம் அப்படிங்கிறது 2025 கம்பேர் பண்ணும்போது இது ஒரு நல்ல வருடமாகவே இருக்கும். முக்கியமாக 2025 போலவே 2026 நல்ல மழை வளம் அப்படிங்கிறது இருக்கு. இது இப்போதைய நிலையில லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரியான மழைகளை எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான். வறட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த மழையை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது நல்லது. 2026 இது பெருசா இம்பாக்ட கொடுக்காது, நல்ல விஷயம்தான். அண்ட் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா 2026 ஒரு வளர்ச்சிக்குரிய ஆண்டாகத்தான் இருக்கும். எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவா தான் இருப்பாங்க. சரியோ தவறோ அடுத்த இலக்கு நோக்கி போகும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு செயல்பட்டு நகர ஆரம்பிப்பாங்க. 2026 ஒரு குழப்பத்தோட டம்பா இருக்கக்கூடிய விஷயங்கள் 2026ல இருக்காது. இதுவே 2026 ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நல்ல மாற்றங்களை இது ஏற்படுத்தி கொடுக்குது. அதுல ஸ்பெசிபிக்கா உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசிக்குன்னு பார்த்தோம்னா 2026 கிரக அமைப்புகள் ரொம்பவே சாதகமான முறைகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே பெரிய அளவுல கிரக மாற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட இந்த அமைப்பும் சில ராசிகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய நிலைகள் இருந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு ராசியாக இந்த விருச்சிக ராசியும் இருந்துகிட்டு இருக்கு. இது ரொம்பவும் சிறப்பான அமைப்பு தான். குறிப்பா இந்த குருனுடைய மாற்றம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குருனுடைய பார்வை பலத்தால பெரிய நன்மையும் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கு. தவிர குரு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு 2ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய நிலைகள். இது வரைக்கும் அவர் அஷ்டமஸ்தானத்துல செஞ்சுட்டு வந்தாங்க. இப்போ உங்களுக்கு யோகஸ்தானத்துல அவர் செயல்பட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துக்கு அவருடைய பார்வை இருக்கும். பஞ்சமஸ்தானத்துல ஆல்ரெடி சனி இருந்துகிட்டு இருக்காங்க. சனியனுடைய பிரச்சனை அப்படிங்கிறதும் இந்த காலகட்டங்கள்ல குறையான விஷயம். இப்படி எல்லா நிலைகளிலுமே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. விருச்சிக ராசிக்கு இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருடம் அப்படின்னு சொல்லலாம். பெருசாலாம் நெகட்டிவ் வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்கள், அடிப்படை தேவைகள் அவங்க வயது நிலைக்காக அடுத்தடுத்த விஷயங்கள் நோக்கி அவங்க முன்னேறி கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பட் என்னன்னா 4-10 ராகு கேதுக்கள் இருக்கிறதுனால எதையும் சுலபமாக முடிக்க முடியாது. கொஞ்சம் சஞ்சல அமைப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஏற்றிக்கு போட்டியா சில விஷயங்கள் இருக்கும். எதையும் ஈஸியாக காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியாது. நம்மளுக்கு ஒன்று பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கு அது பிடிக்காம போகும். ஸோ ஒரு விஷயத்த 2 தடவை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள், இப்படி வேலை அலைச்சல்கள், வேலை பழு, காரிய ரீதியான சங்கடங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் இருந்துதான் வந்திருக்கும். பட் இருந்தாலுமே அவங்களுடைய காரியங்கள்ல நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள், சிரமப்பட்டாலும் காரியத்தை சிறப்பாக முடிக்கக்கூடிய நிலைகள், எப்படியோ கஷ்டப்பட்டாலும் முடிச்சிட்டப்ப மற்றவங்க முன்னாடி சங்கடம் இல்லாமல் ஒரு காரியம் முடிஞ்சது அப்படின்னு திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைகள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுமையாக இருந்துட்டு வந்துச்சு. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட சிரமங்கள் இல்லாமல் எல்லா விஷயங்களும் நன்மை பெறக்கூடிய நிலைகளே செயல்பட்டு வருவாங்க. உண்மையிலே மனநிலையில இருந்து வந்த அந்த மன சஞ்சல நிலைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய சிக்கலாகவே இருந்துட்டு வந்தது. என்ன நடக்குது அப்படின்னு புரியாம ஒரு குழப்ப நிலைகள், என்னடா ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அது முழுசா சந்தோஷத்தை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சா அதுலயும் ஏதோ ஒன்று இக்கு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, முழுசா எதையும் உருப்படியா முடிக்க மாட்டேங்குது, முழுசா எதையும் உருப்படியா சொல்ல மாட்டேங்கிறாங்க, குழப்பிட்டே இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை, ஒரு குழப்பத்தை தள்ளிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் 2026 உங்களுக்கு இருக்கவே இருக்காது. மன தெளிவுகள் அதிகரிக்கும், மன தைரியம் அதிகரிக்கும். எதையும் முழு நம்பிக்கையோடு
நல்ல காரியத்தில் ஈடுபட்டு சிறப்பான விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முழுமையா இருக்கு. இல்ல சுப நிகழ்வுகளை பெறக்கூடிய அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இருக்கு. இல்லங்களிலும் சரி, தனிப்பட்ட நிலை உங்களுக்கான விஷயங்களும் சரி, குறிப்பா இந்த திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள், உடன்பிறப்புகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் அப்படின்னு குடும்ப உறவுகளுக்குள்ள யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நல்ல சுப விசேஷங்கள் காரியங்கள் இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய அமைப்புகள் அதற்கேற்ற ஒரு காலகட்டமாக இந்த 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையுது. அதே போல குடும்ப உறவுகளுக்குள்ளும் கூட இறக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமலும் இருக்கும். ஒருத்தருக்கு பிடிச்சா இன்னொருத்தருக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். பெருசா பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரன் குடும்ப வாழ்க்கை ஈடுபடணும் அப்படின்னாலே கொஞ்சம் வேண்ட வெறுப்பா செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வேற வழி இல்லாம செய்ய வேண்டிய சூழ்நிலை, கஷ்டப்பட்டு சில விஷயங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருந்திருக்கும். பட் 2026 பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மெனக்கிட வேண்டிய அவசியம் இருக்காது. குடும்ப வாழ்க்கை மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. குடும்ப உறவுகளுக்குள்ளயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலைகளும் நல்ல ஒரு அனுசரணையான அமைப்புகளையும் பார்க்க முடியும். ஸோ பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான ஆண்டாக உங்களுக்கு இருந்துட்டு வரும். எல்லா வகையிலுமே மனசுக்கு அமைதி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2025 பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நெருக்கடியாக இருந்தது. முன்னாடி சொன்ன ராகுக்கேது கூடிய நிலை தேவையில்லாத அலட்சியம் சங்கடத்தையும் கொடுத்துட்டு வந்தது. நிறைய பேருக்கு தொழில் மாற்றம், வேலை மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும். பிடிச்சோ பிடிக்காம கட்டாயத்தின் பேர்ல சில விஷயங்களை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்புகள் கொஞ்சம் மாறுபாடுகளுக்கு உட்படுது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கு. இதுல பெரிய மாற்றங்களை 2026 பார்க்கணும். 2025 என்ன இருந்தோ கிட்டத்தட்ட அதே நிலை தான் 2026. பட் 2025 இருந்த அளவுக்கு பெரிய ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனான விஷயங்கள் அப்படிங்கிறது 2026 இருக்காது. ஒரு சில சங்கடங்கள், தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஈஸியா அடுத்த விஷயங்களை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அங்கேயே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபட்டு தான் வர செய்வீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அஷ்டாவதானின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான். ஒரே நேரத்துல 10 வேலைகளை செஞ்சே ஆகணும். ஒரு வேலையை செஞ்சா அவங்களால நிம்மதியா இருக்கவே முடியாது. ஒரே நேரத்துல இங்கேயும் அங்கேயுமாக அகலக்காக வச்சு பல வேலைகளும் செஞ்சு முடிச்சணும்னு அறக்க பறக்க ஒரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இயல்பாக விருச்சிக ராசிக்காக குணமும் அதுதான். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் அவங்களுக்கு இப்ப அப்படிதான் அமைச்சிட்டு வந்து 2026 பாத்தீங்கன்னா அது ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த 2 வேலை 3 வேலை ஒரே நேரத்தில் செய்யறது மட்டும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது தேவையில்லாத உடல் சோர்வுகளை ஏற்படுத்தி மனக்கலக்கங்களை ஏற்படுத்தும். பட் குருனுடைய பார்வை இருக்கிறதுனால இது பெருசாக அஃபெக்ட் ஆக போறதில்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் செல்ஃப் கேர் எடுத்துக்கிறது நல்லது. தொழில் மாற்றம், வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட இந்த வருடம் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய வருடமாக தான் 2025 இருந்திருக்கும். சேமிப்பு அப்படின்னாலே பணமானது உங்கள்கிட்ட வர்றதுக்கே பயந்துட்டு தான் இருக்கும். சுப செலவுகள் தான், தேவையின் அடிப்படையில் எல்லா விஷயங்களும் செஞ்சிருப்பீங்க. வேற வழி இல்லாம செஞ்சுதான் ஆகணுங்கிற கட்டாயம் நிர்பந்தம் ஏற்பட்டு இருக்கும். ஆனா விருச்சிக ராசியினோட நிலை என்னன்னா 10 ரூபா வந்தது அப்படின்னா 10 ரூபா செலவுகள் அப்படிங்கிறது தயாராக இருந்துகிட்டே தான் இருக்கும். வரவு செலவுகளை எப்படியோ மேட்ச் பண்ணி இருப்பீங்க. பட் சேமிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குறை எல்லாருக்கிட்டையுமே இருந்துதான் வந்திருக்கும். 2025 கொஞ்சம் சங்கடம் தந்த அந்த விஷயங்கள் 2026 சற்று மாறுபாட்டுக்கு உட்பட்டதாக இருக்கும். சின்ன சின்ன சேமிப்புகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள், ஏதோ ஒரு வகையிலிருந்து திடீர் பண வரவுகள், பழைய கடன்கள் வசூலாகிறது அல்லது செட்டில் ஆகிறது, பொருளாதார நிலைகள்ல இருந்து வந்த மன சங்கடங்கள், கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்களை சரி செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை 2026 விருச்சிக ராசிக்காரங்க பார்க்கலாம். ஸோ இந்த காசுமான விஷயங்கள்ல பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. பட் ஸ்டில் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். 2026 இந்த வரவு செலவுகளை மேட்ச் பண்ணிட்டு இருந்தீங்களோ அப்படியே 2026 என்னன்னா 2025 பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே இருக்கும். என்ன நடக்குன்னு புரியாது. 2026 அதெல்லாம் பழகிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அது உங்களுக்கு பெருசா அஃபெக்ட் அப்படிங்கிறது எதுவும் கொடுக்காது. அதே நேரம் திடீர் பண வரவுகள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏதோ ஒரு காலகட்டங்கள் ஒரு நல்ல தொகைகள் இந்த வருடம் உங்க கைக்கு வந்து சேரும். எது மூலமா வேணாலும் இருக்கலாம். திடீர் பண வரவு அப்படிங்கிற விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் 2025 பொறுத்த வரைக்கும் இது எப்படி எல்லாம் சமாளிச்சுட்டீங்க. பெரிய அளவில் சிக்கல்கள் ஆல்ரெடி விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த வீடு நிலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டுக்கு தேவையான முக்கியமான ஆடம்பர பொருட்கள் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா
ஒரு பக்கம் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும், இன்னொரு பக்கம் அது சார்ந்த சேர்க்கைகள் அப்படிங்கிறதும் ஏற்பட்டு இருக்கும். ஒரு வகையில் அதனால நீங்க ஈர்க்கப்படிச்சுவீங்க. அது சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே மும்முரத்தோடு கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக 2025 இருந்து வந்திருக்கும். அதுல ரிஸ்க் எடுத்தாலும் கூட கடைசியில உங்களுக்கான விஷயங்களை பார்த்துக்கிட்டு தான் வந்திருப்பீங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள் கொஞ்சம் டவுன்ஃபால் தான் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்டு இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கவனமாகவே இருங்க. உண்மையிலேயே முழுமையாக யாரையும் இந்த விஷயத்துல நம்ப வேண்டாம். கிட்ட காணல் நீர் மாதிரிதான் இந்த விஷயங்கள் இருக்க போகுது. சொல்றது ஒண்ணு, கேட்கறது ஒண்ணு, கடைசியில் நேரத்துல ஒண்ணுமாகத்தான் இருக்கும். இந்த சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு கையாள வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு. பட் என்னன்னா, வருடத்தினுடைய முதல் 6 மாதங்கள் அப்படிங்கிற இந்த விஷயங்களை பெருசா பிரச்சனை கொடுக்க போறதில்ல. பட் 2வது 6 மாதங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் இந்த விஷயங்கள்ல கவனத்தோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கு. மாணவர்களுடைய தேவைகள் எல்லா வகையிலுமே பூர்த்தியாகும். 2025 ஓரளவுக்கு எல்லாத்தையுமே சமாளிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். 2026 பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு எல்லா வகையிலுமே சிறப்பாகத்தான் இருக்கு. மாணவர்களுக்கு குறிப்பா இந்த வருடம் பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். விட்டு போன சில விஷயங்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இந்த வருடம் இருக்கு. வருடம் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை செய்யணும்னு நினைச்சிருப்பாங்க, பாதியில நின்று போயிருந்திருக்கும். சில விஷயங்களை ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க, பட் அது கைக்கு கிடைச்சிருக்காது, அவங்க நினைச்ச மாதிரி வந்திருக்காது. அந்த மாதிரியான விட்டு போன விஷயங்கள், தட்டி போன விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 2026 உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமான முறையில கைகூடி வரும். மாணவர்களுக்கு இது ஒரு யோக காலம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகராசி மாணவர்கள் உங்களுடைய முயற்சியை மட்டும் கைவிட்டுடாதீங்க. ஏன்னா டெக்னிக்கலாவும் சரி, தியரிட்டிக்கலாவும் சரி, மாணவர்கள் நல்ல வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையுது. கலைத்துறைகள்ல கூட மாணவர்கள் சாதிக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிற 2026 சிறப்பாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நல்ல காலம் வரும்போது அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் விருச்சிகராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை கடினமாக முயற்சி பண்ணுங்க. கட்டாயமாக உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்கள் கைக்கு சேரும். டோட்டலா விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் 2026 பெரும்பாலான விஷயங்கள் சாதகமான நிலைகள் தான் இருக்கு. சின்ன சின்ன சங்கடங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை ஈஸியா சமாளிக்கக்கூடிய திறனும் உத்வேகம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. விருச்சிகராசிக்கு 2026 ஒரு யோக காலம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த குரு மாறின பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலை ஏற்றங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிடும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.